தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கேற்ப தெய்வ திரு ராமசாமி அம்பலம் அவர்களுக்கு 1870களில் மகனாக பிறந்த அமரர் திரு சப்பானிமுத்து அம்பலம் அவர்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருவிழாவின் இறுதி நாளில் ஐயன் முத்தையா அமரருடன், புண்ணியவன் என்னை பிடிச்சி உட்கார வச்சுட்டு போயிட்டான்ப்பா, சத்தியவானுக்கு கொடுத்த வாக்குனால தான் நான் இன்ன வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கேன் என்று பேசுவார். அவரிடம் அனுமதி பெற்ற பின்னரே தமது அன்னையிடம் செல்வார், ஆலயத்தில் அமர்வார். இவ்வூரில் மருளாளிகளை தவிர ஐயன் முத்தையா பேசும் மற்றொரு மனிதர் இவர் மட்டுமே. ஐயன் மீது இவர் வைத்த நம்பிக்கையின் சாட்சி எழுந்து நிற்கும் இந்த ஆலயம். தமது வாழ்வை ஐயனுக்காகவே அர்ப்பணித்துள்ளார். ஐயனின் ஆலயத்திற்காக அனைவரிடமும் கையேந்தியுள்ளார். 125 வருடங்களுக்கு முன்னரே சேர்வை, அம்பலம், பிள்ளைமார், பண்டாரம் மற்றும் கோனார் என புவியியல் ரீதியாக இருந்த கீழப்பட்டறை, நடுப்பட்டறை, மேலப்பட்டறை எனும் கீழத்திரு ஐக்கியத்தை இன்னும் திடப்படுத்தினார். சன்னாசி கோனார், நகப்பன கோனார், பகவதி சேர்வை, மாயலகு சேர்வை, பெரியங்கணன் சேர்வை, சின்னங்கணன் சேர்வை, வள்ளிமருதம் பிள்ளை, நத்தம் சின்னமுத்து சேர்வை, வேட்டை வடுகன் அம்பலம், வேட்டை முத்து அம்பலம், குன்னார் முத்து அம்பலம், படியன் முத்து அம்பலம், வெள்ளிமலை வாத்தியார் மற்றும் முத்துகிருஷ்ண வாத்தியார் போன்ற பெரியோர்களுடன் இணைந்து முத்தியா கோவில் கட்டுவதை தொடங்கியுள்ளார். இப்படி உருவான கிழக்கு தெரு ஐக்கியத்தின் வழியாக முத்தையா கோவிலின் எதிர்காலத்திற்கு முகாந்திரமாக இருந்து சொத்துக்களை வாங்கியுள்ளார். பசலி கணக்கு என்பது முகலாய பேரரசர் அக்பரால் உருவாக்கப்பட்டு பிரிட்டிஷரால் கடைபிடிக்கப்பட்டது. அது ஜூலை 1 ஜூன் 30 வரையிலான நிர்வாக கணக்கு. 1326 பசலி கணக்கில் முதன்முறையாக கீழத்தெரு சார்பாக முத்தையா கோவிலின் கணக்கினை அதிகாரப்பூர்வமாக இணைத்துள்ளார். அந்த பசலி வரவு செலவு கணக்கு இன்று வரை கிழக்கு தெரு பேரவையினால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. பிரிட்டிஷ் காலத்தில் இவர் கிராம நிர்வாகத்திலும் கிராம கோர்ட்டிலும் பிராமணர்களுடன் இணைந்து பணியாற்றினார். அதனால்தான் 1808 வருடம் பொறிக்கப்பட்ட பிரிட்டிஷ் நாணயங்களை கோபுரத்தின் கலசத்தில் இட்டு வைத்தார். இந்நாணயங்கள் சென்னை, மும்பை மற்றும் ரிசர்வ் வங்கி அருங்காட்சியகத்திலும் லண்டன் அருங்காட்சியகத்திலும் மட்டுமே உண்டு. இந்த கோபுர கலசத்திலும் உண்டு. ஐயன் முத்தையாவை குண்டு செலுத்தும் உரிமை கிழக்கு தெரு ஐக்கியத்திற்கு மட்டுமே உண்டென்ற போதும், ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து வழிபட கோயில் இல்லாத போது வழிபாட்டு உரிமை அனைவருக்கும் உண்டு என்ற உயரிய நோக்கில் மேல்மங்கலம் மட்டுமில்லாமல் அதன் சேய் கிராமங்களின் மக்களையும் இணைத்து திருவிழா நிகழ்ச்சிகளை ஒழுங்குமுறைப்படுத்தியுள்ளார். சித்தராகவே வாழ்ந்துள்ளார். தனது வாழ்நாள் முழுவதும் ஐயன் முத்தையா என்றே வாழ்ந்து 20 ஜனவரி 1922 வருடம் இயற்கை எய்தினார். அவரின் நினைவாக கட்டப்பட்டதுதான் சமாது என்று அழைக்கப்படும் சமாதியாகும். ஐயன் முத்தையா கோவில் உள்ளவரை சிய்யானின் புகழ் சிறிதளவும் குறையப் போவதில்லை. புண்ணியவானின் புகழ் மறையப் போவதும் இல்லை. அமரர் அவர்கள் கட்டிய ஐயன் கோயிலின் சிறப்பு வருங்காலங்களில் வளரும்.